கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இது நடக்குமா என்று ஒரு சந்தேகத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய கனவு நிறைவேறுமா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் குடும்பத்தோட சூழ்நிலை மாறுமா என்று சொல்லி கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என் நிலைமை இதே போல தான் இருக்குமா, கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். என் ஊழியத்தில் தேவன் செயல்படுவாரா அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, பயப்படாதீங்க. எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு நேர்த்தியாக செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. யோபு 42 அதிகாரம் 2 வசனம். ஜோப் 42 சாப்டர் verse 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அப்பா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ அது ஒரு நாளும் ஒருபோதும் தடைப்படாது. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஊழியத்தை குறித்து கவலைப்பட்டாலும் சொல்கிறாங்க, அது உங்கள் ஊழியம் இல்லை, அப்பாவோட ஊழியம். அப்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அப்பா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அப்பா உங்களுக்கு போதித்து உங்களை அற்புதமாக நடத்துவாங்க. உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை குறித்தோ வேலையை குறித்தோ எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்பா அறிந்திருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அப்பா அறிந்திருக்கிறாங்க. சங்கீதம் 44 அதிகாரம் 21 வசனம். சாம்ஸ் 44 சாப்டர் verse 21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? அப்பா சொல்கிறாங்க, அப்பா ஆராய்ந்து பார்க்குற தேவன். அவர் ஆராய்ந்து உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை ஆராய்ந்து உங்களுக்கு இது தேவை என்பதை அவர் அறிந்து உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார். விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உங்கள் இருதயத்தின் அந்தரங்கங்கள் யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் அப்பாவுக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, அந்த அந்தரங்களை நான் நிறைவேற்றுவேன். இவ்வளோ நாள் இது நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். அப்பா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன். தானியேல் 4 அதிகாரம் 35 வசனம். தானியேல் 4th சாப்டர் verse 35. அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அப்பா அவருடைய சித்தத்தின்படி தான் வானத்தின் சேனைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அது ஒரு சேனை, பூமி இன்னொரு சேனை. இது எல்லாவற்றையும் அப்பா நடத்தி கொண்டிருக்காங்க. அவருடைய கையை தடுத்து அப்பா உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்யக்கூடாதபடிக்கு அப்பாவுடைய கையை தடுத்து அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்பா உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு அப்பாவோட வார்த்தை சொல்லுகிறது. ஒருத்தராலும் எவராலும், அது எவ்வளோ பெரிய எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எம்பியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமாக என்ன செய்தாலும் அது வாய்க்காது. அதை வாய்க்காமல் நான் போக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்பாவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி. அப்பா நிச்சயமாக நடத்தி காட்டுவார். அப்பா உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆதியாகமத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அப்பா செய்கிறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 18 அதிகாரம் 14 வசனம். ஜெனிசிஸ் 18th சாப்டர் verse 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்பாவால் எல்லாம் முடியும். உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை மலை போல் இருக்குது. நான் என்ன செய்வேன்னு சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறீங்க. வியாதியை நினச்சி கவலைப்படுறீங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் ஹார்ட் வீக் ஆகிடுச்சு, பிரெயின் வீக் ஆகிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, என்னத்தையாவது சொல்லுவாங்க. சோத்திரம். அவங்க மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க, அது தப்பு கிடையாது. அவங்க இருக்கிற நிலைமையை சொல்கிறாங்க. அந்த இருக்கிற நிலைமையை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்களோடு கூட இருக்கிற தேவன், அவர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான சதையான இருதயத்தை கொடுக்க அப்பாவால் முடியும். கல்லான பிரெயினை தூக்கி போட்டு புதிய பிரெயினை கொடுக்க அப்பாவால் முடியும். நம்மளுடைய மேனுஃபேக்சரர் அப்பா தான். அவர்கிட்ட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்குது. நம்ம சரீரத்துக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் அப்பா கிட்ட இருக்குது. அவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை கொடுப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்கிள் செய்து அப்பா உங்களுக்கு
கொடுப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக 1000 பேர் எழுந்தாலும் சரி, 10000 பேர் எழுந்தாலும் சரி, அது உன்னை அணுகாது என்று சொல்லி அப்பாவோட வார்த்தையை சொல்லுகிறான். உங்களுக்கு விரோதமாக ஏளனம் பேசுவாங்க, தூசித்து கொண்டு இருப்பாங்க. சீமேயி தாவீதை தூசித்து கொண்டு இருந்தான். தாவீது கவலைப்பட்டாரா? இல்லை, அப்பா பார்த்துப்பாரு. ஆனால் கரெக்டான நேரத்தில் அப்பா பார்த்தாங்க சீமேயி. அதே போல தான் உங்களுக்கு விரோதமாக அநேகர் தூசித்து கொண்டு இருக்கலாம், உங்கள் நட்பெயரை கெடுத்து கொண்டு இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு இழுக்க உண்டாக்கலாம். இப்படி அநேக காரியங்களை வருத்தத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு கூட தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதை எல்லாவற்றையும் இன்று அப்பா மாற்ற போகிறாங்க. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். எல்லாவற்றையும் அவர் வழக்காடுவார். இங்கே ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. அப்பா சொல்கிறாங்க, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டுண்டோ சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க, உட்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். குழந்தை பிறக்கும்னு சொன்னார். இது 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 21ஆம் அதிகாரத்தில் கொடுத்துட்டார். அதே போல தான் இன்னைக்கு இல்லை என்ற சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பா இருக்குது என்று சொல்கிறாங்க. உங்களுக்கு பணம் தேவையா? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடனா? அப்பா கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், 100 வயசு தாத்தாவுக்கு குழந்தைய கொடுத்துட்டாங்க. அதே போல உங்களுக்கும் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நான் நிச்சயமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஹீப்ரூ 4th chapter verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அப்பாவுடைய வார்த்தை எப்படி இருக்கான்? ஜீவன் உள்ள வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை, இல்லாத ஒன்றை உருவாக்கும், ஜீவனை கொடுக்கும். ஒரு மண்ணை எடுத்து ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்பாவுடைய வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை அதிகமாக படிங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிகமான அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு அப்பா தம்முடைய வார்த்தைகளை ஒரு தரம் வேதத்தில் சொல்லிட்டாங்க. அதை இன்னொரு தரம் நாம் சொல்லணும். அதுதான் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவனாக உங்கள் கண்களுக்கு முன்பாக வீட்டை கொண்டு வரும், உங்கள் கண்களுக்கு முன்பாக குழந்தையை கொண்டு வரும், உங்கள் கண்களுக்கு முன்பாக பிஸ்னஸை அபிரதமாய் ஆசீர்வதிக்க வைப்பார், உங்கள் கண்களுக்கு முன்பாக எல்லா வியாதிகளை விலக்கி போட்டு அவருடைய தலைமுறையால் சுகத்தை தருவார். இப்படி அப்பாவோட வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையது. கடைசியாக ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். மாற்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் 10th chapter verse 27. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல. மனுஷனால் இது கூட, உங்களால் இது கூடாதுதான். அப்பா சொல்றாங்க, மனுஷனால் உங்களால் இது கூடாதுதான், தேவனால் அப்பாவால இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களால் எல்லாம் முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிட்டீங்களா? அப்பா சொல்றாங்க, என்னால் எல்லாம் கூடும், எல்லாவற்றையும் நிறைவேற்ற எனக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு அநேகர் புதிதாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏசப்பாவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள அப்படின்னா, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ளே வாங்கன்னு சொன்னால் இன்று உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏசப்பா வந்துடுவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறது. இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்துட்டீங்கப்பா. அவங்களுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டதுக்காக, வறுமை எல்லாவற்றையும் எடுத்து போட்டதுக்காக சோதரம், அவர்கள் தரித்திர சூழ்நிலைகளை மாற்றி விட்டதற்காக நன்றி தகப்பனே. இப்படி பிள்ளைகளை அநேகருக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளாய் மாற்றுகிறதுக்காக நன்றி. இப்போ நீங்கள் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், பில்லியன் கணக்கில், ட்ரில்லியன் கணக்கில் எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்க்குறீங்க. என் பிஸ்னஸை இழுத்து மூடுகிற சூழ்நிலை வந்துடுச்சு, என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன்னு தெரியலையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை உங்களுக்கு தான் பெரியது. வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, எல்லாம் அவரது தான். இப்பொழுதே இந்தனுடைய அப்பா அற்புதத்தை செய்கிறாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் இன்றோடு முடிந்து போகிறது. நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து அப்பா ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கண்ணீர் இன்றோடு அப்பா தொடை தெரிகிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அப்பா பிரகாசிக்க பண்ணுவார். வழி விலகி போன பிள்ளைகளை வழிக்குள் கொண்டு வர அப்பாவுக்கு தெரியும். வழிக்குள் அவர் கொண்டு வருகிறார். பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறதுக்காக கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ்
எந்தெந்த உறுப்புகள் செயல் இழந்தது விட்டது என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னார்களோ, இப்போது அந்த உறுப்புகள் உண்டாகி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. இல்லாத கண்கள் உண்டாகிறதுக்காய் நன்றி. இல்லாத காதுகள் உண்டாகிறதுக்காய் நன்றி. இல்லாத நாவுகள் இப்பொழுதே உண்டாகிறதுக்காய் நன்றி. நாவின் கட்டுகளை இயேசு நாமத்தில் இப்பொழுதே கட்டவிழ்கிறேன் தகப்பன். சரளமாய் பேச நிற்கிறவை செய்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே விடுதலையை கொடுத்துட்டீங்க. மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி இன்று இந்த நொடி பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சுட்டீங்கப்பா. அவங்க குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதித்ததுக்காக இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் அவங்கள வழி நடத்த போறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். புதுசாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி நைட்டு 12 மணிக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு வரும். கேட்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் நாளை காலை புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.